வணக்கம், நான் ஜெர்மனிலேருந்து சிவகுமார். இந்த யூடியூப் நேம் வந்து சிவகுமார் ஜெர்மனி. இன்றைய நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறது வந்து ஒரு குழிப்பணியாரம். அது பஞ்சாப் சைட்டில் செய்வாங்க. பாருங்கள், இப்படி ஈஸியாக செய்யலாம். வந்து நீங்களும் வீட்டை செய்து பாருங்கள். இப்போ செய்முறையும் பார்ப்போம், அதுக்கு தேவையான பொருட்களையும் பார்ப்போம். அதுக்கு முதல்ல இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ நேரம் பண்ணுங்கள். யூடியூப் நேம் வந்து சிவகுமார் ஜெர்மனி. இப்போ வாங்க செய்முறையை பார்ப்போம். ஒரு கிளாஸில் ஒரு புல்லர் ரைஸ் எடுத்துருக்கோம் ரவை, அதோட கொஞ்சம் எள்ளு, அதே அரை கிளாஸ் பால், அரை கிளாஸ் மா, ஒரு கிளாஸ் ப்ரௌன் சீனி, அதை மண்ணு சீனி, அரை கப் தண்ணி, கொஞ்சம் பேக்கிங் பவுடர் பசுவல், அதோட கொஞ்சம் ஏலக்காய் பவுடர். இப்போ செய்முறையை பார்ப்போம். முதல்ல என்ன செய்யணும், ஒரு பன்னீரை சீனியை தண்ணியும் காய்ச்சணும், நல்லா பிசு பிசுப்பாக காய்ச்சணும். அதெல்லாம் நல்லா காய்ச்சணும். கொஞ்சம் பிசு பிசு தண்ணியாக வந்துட்டு அது சைட்டில் வைங்க. சைட்டில் வச்சுட்டு இப்போ ரவையை வறுப்போம். நல்லா வறுத்து வந்துட்டு இப்போ இந்த ஏலக்காய் பவுடர் போட்டு கலப்போம். இப்போ இதை ஒரு மிக்சியில் போட்டு அரைப்போம். இதை ஒரு மிக்சியில் அரைப்போம். ஒரு பாத்திரத்தை போடுங்க. அதில் இந்த கோதுமை மாயம் போடுங்க, அரை கப்பு. அதில் இந்த பேக்கிங் பவுடர் பக்கத்தூராயம் போடுங்க. போட்டு நல்லா கலக்குங்க. அதோட கொஞ்சம் உப்பு போடுங்க, கொஞ்சம் உப்பு. செய்யுங்க. எடுத்து வச்ச சீனியை விட்டு, காய்ச்சி வச்ச சீனியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளைப்போம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளைங்க எடுத்து வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அதையும் ஃப்ளைங்க. கொஞ்சம் தடிப்பாக கரைஞ்சி வந்துட்டுது. பத்து நிமிஷம் மூடி வைங்க இடத்த.
இப்போ என்ன செய்யணும், குழிப்பணியாரம் செய்கிற ஃபோம் விடுங்க, அந்த பாத்திரம் விடுங்க. அதாவது மாஃபியன் செய்கிற இப்போ நீங்கள் செய்கிற பாத்திரம் அந்த எடுத்து, அதாவது மாஃபியன் ஃபோமன், அதாவது குழிப்பணியாரம் செய்கிறது இதை எடுத்து கொஞ்சம் பட்டர் பூசுங்க. உங்களுக்கு நெய் இருந்தால் நெய் பூசலாம். மாவு பாப்பம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு 10 நிமிஷம் ஆனோன்னா அதை எடுத்துக்கிட்டு இதுக்குள்ள பக்கம் பண்ணுவோம், பேக்கிங் பண்ணுவோம். இது வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. கொஞ்சம் கறிப்பாக வந்துருக்குது. என்ன செய்ய வேண்டாம், இதை எடுத்து இந்த பக்கம் கொஞ்சம் விடுவோம். அதில் 160 ராட்டில் ஒரு 10 நிமிஷம் பேக்கிங் பண்ணுவோம். இப்போ இந்த குழிப்பரியாரம் அதாவது மாஃபியன் ஃபோமில் வச்சுருக்கேன். இப்போ ஒரு 10 நிமிஷத்தால் பார்ப்போம் எப்படி இருக்காங்க. நீங்கள் இதை வீட்டை செய்து வாங்க, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். விருந்தினர் விலைக்கெல்லாம் இது செய்து கொடுக்கலாம். இப்போ வாங்க பார்ப்போம், 10 நிமிஷம் ஆகுது, என்ன மாதிரி இருக்குன்ட்டு பார்ப்போம். இப்போ என்ன டேஸ்ட் வடிவ பேக்கிங் பண்ணிட்டு தான்ட்டு பார்ப்போம். பார்த்துட்டு எடுப்போம். வழியில் முடிஞ்சுது. வடிவ வந்துருக்கு. எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்கு. சூப்பராக வந்துருக்கு. ரொம்ப ஈஸி செய்கிற, ரொம்ப டேஸ்ட் இல்லை. சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குது. வேறுங்க சூப்பராக வந்துருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ நேரம் பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குங்க. நல்ல டேஸ்ட் பாருங்க, சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ நேரம் பண்ணுங்கள். மேலும் வேறு விதமான சாப்பாடு வேணுமெண்டா இந்த யூடியூப்பில் தொடர்ந்து பாருங்கள். யூடியூப் நேம் வந்து சிவகுமார் ஜெர்மனி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.